கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசி கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானத்தின் வாழ்த்துதலோடு இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு வாசிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 12:2 நம்ம சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள் அப்படின்னு சொல்லுது. நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு நாள் நம்ம எந்திக்கும் பொழுது காலையில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எந்த கெட்ட செய்தியும் வரக்கூடாது, இந்த நாளில் நம்ம நினைக்கிற காரியங்களை நம்ம அந்த டைமுக்கு முடிச்சிடணும், இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் நினைக்கிறது தான். இது என்னது இல்லை, அது நினைக்கிறதுனால என்ன தவறு இல்லை. ஆனால் அப்படி நம்ம நினைக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய மனதில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், புதிதாகிறதுனால என்னது, மனம் புதிதாக நம்முடைய எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு இந்த காரியம்லாம் நடக்கணும்னா அப்போ நம்முடைய மனசு என்னமா இருக்கணுமா, புதிதாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் நம்ம இடத்துல என்னது, மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நம்ம பழைய காரியங்கள்லேருந்து புதியதாக நாம் மாறுவதற்கு புதிய மாற்றங்கள் நம்ம இடத்துல ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. அதில் அவர் சொல்கிறதுல என்னன்னு சொன்னால், நமக்குள்ளே தொடரும் அநேக பழைய விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், அல்லது மற்றவர் நமக்கு செய்த கொடுமைகளாக இருக்கலாம், என்ன காரியங்களாக தான் இருந்தால் இருக்கலாம், சரிங்களா. அதையே மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குள்ள மனம் மாற்றம் இருக்காது. ஏன்னு சொன்னால், நீங்கள் என்ன தான் நடந்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. பழையவைகளை நம்ம விட்டு மனம் மாறும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோமா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம உணர முடியும். தெய்வம் நமக்கு கொடுக்குற காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்வோமா, தியானிப்போம் அப்படின்னு சொல்லப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு பழைய ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி பழுதடைஞ்சிருக்குது. அந்த பழுதடைஞ்ச வண்டியை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒருவேளை ஒரு கார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வெளியே பெயிண்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த வண்டி ஓடுன்னு நினைக்கிறீங்களா? அதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா வெளியே மட்டும்தான் என்ன இருக்கும், கலர் மாறி இருக்கும், அல்லது நல்லா புது பெயிண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த இன்ஜின் அதுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள், அதுக்குள்ளே என்ன காரியங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த வண்டியை ஓட்ட முடியும், அல்லது அந்த வண்டிக்கு எந்த வித பழுதும் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெளியே மாத்திரம் நம்ம மாற்றங்களை நம்ம என்ன செய்யணும்னா, உள்ள மனசில் மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலுக்குள்ள அடிமைத்தனத்துலேருந்து ஆண்டவர் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வருவாங்க. மோசையை கொண்டு 10 வாதைகளை அனுப்பி அவங்கள எவ்வளோ ஆச்சரியமாக, அதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா 10 வாதைகளில் ரொம்ப விசேஷமாக பார்த்தீங்கன்னா தலைப்பிள்ளை சங்காரம் பாருங்கள். எல்லா மூத்த பிள்ளைகளும் எகிப்தியருக்கு மடிந்து போயிருக்கும். ஆனால் இங்கே இஸ்ரேலில் இருக்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், அதை செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைவாசலில் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை அங்கே தடுனாங்க. ஆண்டவருடைய ரத்தம் அங்கே சங்காரத்துக்கு பாஸ் பண்ணும்பொழுது என்ன இருந்துச்சு, அங்கே அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. இதெல்லாம் அனுபவித்து வந்த மக்கள்கிட்ட என்ன இல்லை, மனம் மாற்றம் இல்லை. என்னது, வெளியே அவங்க யார், இஸ்ரவேலர்கள், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் அழைத்திருக்கிறாரு, எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் என்ன இல்லை, அவங்ககிட்ட மனம் மாற்றம் இல்லை. ஏன்னா இடையில நம்ம பார்க்குறோம்ல, அவங்க நடந்து வர வழியில் சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, அதிசயங்களை பார்க்குறாங்க. அப்படியே செங்கடல் எல்லாம் பலந்து போனால் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, வெட்டாந்தில் நடந்த அனுபவம் இருந்தால் கூட என்ன, அதுக்கு அவங்களுடைய மனதில் மாற்றம் இல்லை. அங்கே நாங்கள் எகிப்தில் என்ன செஞ்சோம், நாங்கள் வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், அதை தான் அவங்க யோசித்தாங்களே தவிர ஆண்டுடைய வழிநடத்தில். அதே போல் தான் நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வழி நடத்துகிற விதத்தை என்ன செய்கிறோம், மறந்துடுறோம். ஒவ்வொரு நாளும் நினச்சி பாருங்கள், நம்ம உயிரோடு எந்திக்கிறோம், நைட்டுக்கு படுக்கும் பொழுது கண்ணை மூடுறோம், காலையில் எந்திக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆகாரத்தினாலும் இல்லை நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ்னாலும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இது ஆண்டோடைய சுத்த கிருபை. இந்த ஒரு மனம் நமக்கு இருக்கணும், இந்த மனம் மாற்றம் நம்ம இடத்துல இருக்கணும். ஆண்டவர் தான் என்ன செய்யணும், நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இந்த நாட்டில் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்முடைய மனதை
மாற்றிக்கொள்ள முடியாது. நமக்கு என்ன செய்யுமா, இந்த உலகத்தோட என்ன செய்யுமா, ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருப்போம். இங்கே நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய நன்மையும் பிரியமும். ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இதெல்லாம் நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனசில் என்ன இருக்குமா, மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இதுக்கு நான் தகுதியற்றவள். ஆண்டவர்கிட்டருந்து பெறுகிற ஒவ்வொரு கிருபைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நான் தகுதியற்றவளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு மனமாற்றம் இருக்கும். அந்த மனமாற்றம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, காரை வெளியில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, உள்ள என்ன ஃபால்ட்டை ரெடி பண்ணாமல் வெளியே இது பண்ணால் எப்படி அந்த வாகனம் ஓடாதோ, அதே போல் நம்முடைய மனதிலும் கூட உள் மனதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சரி செய்யலை அப்படின்னு சொன்னால் வெளியே என்ன செய்ய முடியாது, மருவமாக்கப்படுகிற அனுபவங்களை மற்றவர்களும் பார்க்க முடியாது, நமக்கும் அது கிடைக்காது. என்னதான் நம்ம சிரிச்சிட்டோ அல்லது நல்ல ஆடைகளை உடுத்தியோ நம்ம நல்லா படிச்சிருந்து நம்முடைய எல்லா காரியங்களும் இப்போ மேன்மையாக இருந்தாலும் நம்மிடத்துல மனம் மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாமளும் எப்படி தான் இஸ்ரவேலர்கள் போல் என்ன செய்வோம், வழியிலே என்ன செய்வோம், ஆண்டவரால் கைவிடப்படுவோம் அப்படின்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஆண்டவர் ஆனாலும் கூட ஆண்டவர் அவ்வளோ பிரியமான தேவன் அப்படின்றதுல தான் ஆண்டவர் அவருடைய நன்மையும் அவர் நமக்கு செய்திருக்கிற பெரிய தியாக பலியை நம்ம நினச்சா அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற பிரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். இப்படி நம்ம உணரும் பொழுது நமக்கு என்ன செய்யணும், புதிதாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம புதிதாக்கப்படும். நம்ம மக்களே ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன செய்யும், மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்ன இருக்கணுமா, மனம் மாற்றம் இருக்கணும். மனம் மாற்றம் அப்படின்னு சொன்னால் எப்படி, உள்ளே இருக்கிற மாற்றம், உள்ள மனது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட வெளியுடைய செய்கைகளும் எப்படி இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுடைய அன்புக்கும் தேவன் நம்மள வைத்த பிரியத்திற்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அட்லீஸ்ட் 1% ஆண்டவருக்கு நம்ம திருப்பி நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்போம். உங்களுடைய மனம் மாற்றம், ஒருவேளை நமக்கு பழைய காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான காரியங்களாக இருக்கும், அதையே நினச்சி நம்ம வருத்தப்படுறதுனால ஒரு காரியம் இல்லை. எப்போவுமே எப்படி நன்மையான காரியங்கள் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல் மற்றவர்களுக்கும் நன்மையான காரியங்களை நடக்கணும்னு நினைக்கணும். முடிந்த அளவுக்கு செய்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணுமா, முன் வரணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்காதீங்க, தேவனுக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரு, உங்கள் மனதை தானே பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அல்லது உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்துகள் இருக்குது, உங்களுக்கு எத்தனை பலன் இருக்குது, எத்தனை பேருடைய சப்போர்ட் இருக்குது, அதெல்லாம் அவர் பார்க்குறதில்ல. உங்கள் நொறுகுண்ட இருதயத்தை அவர்த்துல கொடுங்க. அந்த மனதில் என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது நேச்சராகவே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், சொல்லுவாங்கள்ல பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உள்ளே இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே மாற்றப்படும்னு சொன்னால் நம்முடைய வெளியில் என்ன செய்யலாமா, சந்தோஷத்தோடும் தேவனுக்கு பிரியமும் பகுத்தறிகிற அறிவை நமக்கு ஆண்டவர் தருவார். அதனால் நம்ம என்ன செய்வோம், புதிதாக்கப்படுகிறோம். மனம் புதிதாகிறதுனால நம்ம என்ன செய்வோம், மாகங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாற்றிக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கை, அந்த மாதிரியான மனதை என்ன செய்யுங்க, ஆண்டவத்தில் ஒப்பு கொடுங்க. அதில் அநேக பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். சரி செய்கிற காரியங்களை அவர் சரி செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காகவும் நன்மை அறிவுரைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பகுத்தறிந்து காரியங்களை செய்வதற்கு மனம் புதிதாக்கி ஆண்டவரே, நாங்கள் மருவமாக்குகிற அனுபவத்திற்கு எங்களை நீ அழைத்து செல்ல வேண்டுமா, இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தருங்க, அவருடைய பிரச்சனைகளை நீக்கி போடுங்க. அவருடைய மனம் புதிதாக படுவதற்கு தெய்வ ஒத்தாசையும் தெய்வ கிருபையும் தெய்வ இரத்தத்தினாலே ஒவ்வொரு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்க பிரியத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை புதிதாக்கி கொள்ளவும் மோடு வைத்திருக்க உறவில் நாங்கள் மிகவும் உண்மையும் நேர்மையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையா இருக்க எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ஆண்டவர். அது மாத்திரம் ஆண்டவர், இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, உங்களுடைய அன்பில் இன்னும் அதிகமாக ஐக்கியப்பட நிலைப்பட நீர் கிருபை செய்தல்லுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. ராஜ்யம் வருவதை நினைத்தல் வேண்டுமா, இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.